அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது நமது பாரம்பரிய உணவான மோர்களி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கிறேன்னா, ஒரு அரை கப் அளவுக்கு லேசாக புளிச்ச தயிர். அது அன்னைய தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தயிர், லேசான புளிச்ச தயிரை இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கனாக்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் ஒரு சிட்டிகை. அப்புறம் இதனோட ஸ்பெஷல் மோர் மிளகாய் தாளிக்கிறது தான். அதனால் நான் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன மோர் மிளகாய் மட்டும்தான் எடுத்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுன்றதால. அதை மோர் மிளகாயை அப்படியே வறுத்து போடாமல் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கிள்ளி வச்சுக்கணும். இப்போது நம்ம தயிரை எடுத்து நல்லா கடைஞ்சி நீர்க்க கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இருக்கக்கூடாது, திப்பி இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நல்லா கரைஞ்ச பிறகு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணும். அப்படியே கொட்டிடக்கூடாது, கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கட்டி தட்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த சமயத்துலேயே நம்ம ஒரு சிட்டிகை பெருங்காயமும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும். பொதுவாக உப்பு இந்த சமயத்தில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது நல்லது. ஏன்னாக்கா மோர் மிளகாய் நம்ம சேர்க்குறோம், அதில் உப்பு அதிகமாக இருக்குன்றதால இதில் உப்பை கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கணும், கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும். இந்த கரைக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான பதம். இது ஒரு நம்ம ரவா தோசை கரைக்கிற அளவுக்கு நீர்க்க இருந்தாலே, அதை விட கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீர்க்க கரைக்கணும். அதுதான் முக்கியமான பதம். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கொடுத்துருக்க பொருட்களை தாளிக்கணும். அதாவது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் இப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மோர் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரே சமயத்தில் ஊற்றிடக்கூடாது. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறும் பொழுது கட்டி பிடிக்காமல் அடி பிடிக்காமல் இருக்கும். மோர்களிக்கு இது கட்டி தட்டாமல் கிளறுறது தான் ஒரு சரியான பக்குவம். இதை அடுப்பில் சிம்லேயே வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு. இதை அப்பப்போ கிளறி விட்டு அடி பிடிக்காமல் அதே சமயத்தில் கட்டி இல்லாமல் பார்த்து கிளறிகிட்டே இருக்கணும். இது வெந்துடுச்சான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்க, நம்ம கை விரல்களை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இந்த மாவை தொட்டு பார்க்கும் பொழுது கையில் ஒட்டாமல் வந்ததுனாக்க மாவு நல்லா வெந்துடுச்சு, களி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நல்லா கெட்டிப்பட்டு அரிசி மாவு நல்லா வெந்த பிறகு தேவைப்படுறவங்க, அதாவது இது ஆப்ஷனல் தான், அதனோட சுவை உங்களுக்கு நல்லெண்ணெய் சுவையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் இருந்ததுன்னா அந்த சமயத்தில் அடுப்பை நிறுத்திட்டு, வெந்த பிறகு அடுப்பை நிறுத்திட்டு அதை சேர்த்து நல்லா கிளறி இறக்கிடணும். கடைசியாக நல்லெண்ணெயும் தயிரும் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம், இல்லாதவங்க அப்படியே ஒரு பிளேட்லேயோ இல்லை கப்லேயோ மாற்றி சூடாக சாப்பிட்ணும். சூடாக சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் தாளிப்பும் மோர் மிளகாயும் இருக்கிறதால இதுக்குன்னு தனியாக சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. இதை அப்படியே சாப்பிடலாம். குழந்தைங்க விரும்புகிற மாதிரி ஃபேன்சியாக கொடுக்கணுன்னாக்க நம்ம ஒரு தட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த கிளறின மோர்களியை அதில் பரப்பி நல்லா துண்டு போடுறதுக்கு ஏதுவாக ஆற வச்சிடணும். ஆறின பிறகு அதை சின்ன சின்ன துண்டாக கேக் மாதிரி வெட்டி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஆறி சாப்பிட்றத விட நல்லா சூடாக சாப்பிட்றது தான் ரொம்பவே சுவையாக இருக்கும். இதில் எந்த விதமான மசாலா பொருட்களோ அதிக அளவு எண்ணெயோ சேர்க்கறது இல்லை. அதனால் இது வயிற்றுக்கு இதமான ஒரு சத்தான உணவு. மோர் வீட்டில் அதிகம் மீந்துடுச்சுன்னா மோர் குழம்பு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மோர்களி கூட செஞ்சு சாப்பிட்லாம், சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.